சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை கிச்சனுக்கு போயிட்டு நான் பாத்திரம் கழுவுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்தா முத்து, அப்பா என்னப்பா வேலை பார்க்குற நீ? பாத்திரம் எல்லாம் கழுவுனா உனக்கு சளி பிடிக்காதா? ஒரே இடத்துல எவ்வளோ நேரமா நின்றுட்டு இருக்கணும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம், நீ வாப்பா வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லடா, நீங்களே எல்லா வேலையும் பார்க்குறீங்க, நானும் முடிச்சிருவேன்ல, கொஞ்சம் வேலை தானே, இதில் போய் எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். மீனா என்கிட்ட சொல்லியிருக்கா, நீங்கள் போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்போ மனோஜ் அங்கே இருப்பாங்க. மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, டே மனோஜே, நீ வீட்டை பெருக்கு, நாங்கள் 2 பேரும் கிச்சனில் க்ளீன் பண்ணிடுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, வீடு பெருக்கணுமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான்லாம் பெருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் என்ன தினமும் கிச்சன் வேலையை செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான்லாம் பெருக்க மாட்டேன், இதெல்லாம் உன் பொண்டாட்டி பண்ணுற வேலை, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன, என் பொண்டாட்டி என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அவள் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. உடனே ரவி போயிட்டு தடுக்கிறாங்க. டேய், சண்டை போடாதீங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா, எத்தனை வாட்டிடா சொல்கிறது, மீனா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியாடா, எப்படி பேசுகிறான் பாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மனோஜ், ஆமாம் அவங்க தானே இந்த வீட்டு வேலையில் செய்கிறாங்க, அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரவி திட்டுறாங்க. டே அமைதியா இருடா, அவன்கிட்ட அடி வாங்குறதுக்காகவே நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, நான் வேணா போயிட்டு வீடு பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே வீடு பெருக்கிட்டு நாங்களே கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிறோம், நீங்கள் போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நானே பெருக்கிறேன், அப்புறம் இல்லைன்னா நீங்கள் நான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் போயிட்டு விளையாட்டுத்தனமாக பெருக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து, இவனை மாதிரி பெருக்குனா வீடு இன்னைக்குள்ளே க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி தான் பெருக்கணும், எல்லாம் ஒரே சமமாக எல்லா குப்பையும் வர்ற மாதிரி பெருக்கணும் சரியா, ஒழுங்காக பெருக்கு. டே, இப்படியெல்லாம் சொன்னால் எப்படிடா, எனக்கு கூட்டல் கழிச்சல் பெருக்கல் தான் மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பெருக்கையும் பெருக்கு, அப்புறம் கூட்டல் கழித்தலெல்லாம் பெருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தல் கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து கிச்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரவி சொல்கிறாங்க, டே போர் அடிக்குதுடா, பாட்டு இது போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டு போட்டுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு பாத்திரம் கழுவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சிட்றாங்க. ரொம்பவே டயர்டாக இருக்கு முத்து, எப்படி தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் மீனா செய்கிறாங்களோ தெரியல, அண்ணி செஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாண்டா, அது மட்டும் இல்லாமல் யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, அவள் மட்டுமே இன்னைக்கெல்லாம் இந்த வேலையை செய்கிறா, அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கே உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கஷ்டம்தான்டா, எல்லா வேலையும் மீனாவும் செய்கிறா, இல்லை எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கிறப்போ மீனா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் முத்து போயிட்டு மீனா கிட்டே பேச போகிறாங்க. ஏன் மீனா, இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், 100 ஆயுசு மீனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்காங்க எல்லாரும். அடுத்து மனோஜ்க்குமே ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணிவிட்டு, ரோகிணி எப்போ வருவ ரோகிணி, நீ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இல்லாமல் என்னை என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, சமைக்க சொல்கிறாங்க, வீடு பெருக்க சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், நாங்களே சமைக்கணும், நாங்களே வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், இந்த வேறு யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அடுத்து 2 பேரும் பேச போயிட்டாங்க. மனோஜுக்கு ஒரு கவலை, என்ன இவங்க 2 பேரும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பொண்டாட்டி மட்டும் கால் பண்ணுறாங்க, ஸ்ருதி என்ன பண்ணிகிட்ருப்பா, அவள் எனக்கு கால் பண்ணாமலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போயிட்டு ரவி போயிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி கால் கூட பண்ணலை போனப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, மனோஜுக்கு ரோகிணி அண்ணி கால் பண்ணி பேசுகிறாங்க, முத்துக்கு மீனா அண்ணி கால் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் நீ எனக்கு கால் பண்ணாமலே இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ரவி, உன் அம்மா சென்னையில் ஏறினப்ப இருந்து பேச ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க, என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ரோகிணி அண்ணி மட்டும் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அண்ணி பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை, நான் தான் இந்த மாதிரி எல்லாம்
இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லாமல் கேட்காம போன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா ரவி, நீ கால் மட்டும் கட் பண்ணிடாத, திரும்பியும் உன் அம்மா பிளேடு போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஹோட்டலில் இருக்கிறப்ப கால் வந்திருக்கோம், ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது மீனா இல்லாதனால தான் இந்த ஆர்டர் நமக்கு வந்திருக்குல்ல, அதனால் இந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அக்கா இல்லைக்கா, இந்த ஆர்டரு ரொம்ப பெரிய ஆர்டரு, நல்ல சம்பளம் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் இங்கே பாருடா, எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி அந்த ஆர்டர் நமக்கு வேண்டாம், அவள் இல்லாத டைமில் நமக்கு கொடுக்குறா, பிச்சை போடுறாளாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எதுக்குடா வந்த இடத்துலையும் இந்த மாதிரி கால் பண்ணி எனக்கு டென்ஷன் படுத்துறீங்க, இன்னொரு தடவை வெளியே வந்துட்டு அப்புறம் கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா, வந்தப்போ கூட இவ்வளோ கோவமாக ரூடாக நடந்துக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் டென்ஷன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி தான் ஒரு ஆர்டருக்கு எனக்கு ஈடாக ஒரு பொண்ணு மீனான்றவ வந்திருக்கா, அவள் என்னை ரொம்பவே குடைச்சல் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ பேசி பேசியே எனக்கு வர வேண்டிய ஆர்டர் எல்லாம் அவள் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா, இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்குமா, அப்படின்னா அவங்க உங்களோட நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் கிழிச்சா, அவள் அவளை பற்றி உனக்கு இன்னும் தெரியல, அவள் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவோம்மா, ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரி எனிமிஸ் எல்லாம் பண்ணின்னு வச்சுட்டு இருக்காதீங்கம்மா, அப்புறம் வர வர நீங்கள் ரொம்ப வில்லியாக பேசிகிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் வலிக்குது வேலை செஞ்சு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் என்ன வீட்டு பெருக்கினதுக்கே உனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் அவனை விடுடா, உண்மையிலே எனக்குமே வலிக்குதுடா உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் கார் ஓட்டுறது தான் இன்ன வரைக்கும் பெரிய கஷ்டமான வேலைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்டா, இப்போ தான் தெரியுது வீட்டு வேலையும் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் லீவே இல்லாமல் செஞ்சிட்ருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் என்ன, நமக்கு லீவ் வேணால் நம்ம லீவ் போட்டுப்போம், ஆனால் அவங்க அப்படியா, நமக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பாவம்டா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உடம்பு வலிக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கஷ்டத்தை ஃபீல் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்ருக்காங்க எல்லாருமே. போயிட்டு முத்து அப்பாவோட ரூமை பார்க்குறாங்க. அப்பா தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே, டேய் நம்ம ஒரு பெக்கு போடலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ஒன்று வேணாம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. 2ஆ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஷாக் ஆகுறாங்க. டேய் வீட்டில் தான் யாரும் இல்லைல்ல, இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மாடி மேலே போயிட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஸ்நாக்ஸு பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் அப்போது ஒரே இதாக குடிச்சிட்டே இருக்காங்க. டேய் இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிருக்காதுடா, தலைக்கு ஏறிடும்டா, அப்புறம் ஏதாவது ஒன்று ஆகிடும், இடக்க முடக்க ஆகிட்டு போகுது, ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக குடி அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. அந்த டைமில், டேய் இங்கே பாருடா, பொண்டாட்டிங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப டார்ச்சலாக இருக்குது, ஆனால் இப்போ இல்லாதப்போ பார்த்தா கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ரவியும் சொல்கிறாங்க, ஆமாம் முத்து, ஸ்ருதி இருக்கிறப்பெல்லாம் என்னை திட்டிகிட்டே இருப்பா, அப்போ ஏன்டா இருக்கோன்ற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போது அவள் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. ஆமாண்டா, நம்ம அவங்க இருக்க வரையும் தான் அவங்க அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அவங்க அருமை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்ருதியெல்லாம் என்கிட்ட கோவப்பட்டு ஏதாவது திட்டினா கூட நான் எதுவுமே பேசுறதில்ல, எங்கேயோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அண்ணாமலை மாடிக்கு வந்துடுறாங்க. டே முத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. ஐயோ அப்பாவா, சீக்கிரம் எல்லாம் எடுத்து வைங்கடா, வந்தால் ஏதாவது நினச்சி போகிறாடா, திட்டுவாரடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ அப்பா இந்த நேரமாக பார்த்து வரணும், தூங்கிட்டாரனில்ல நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலு ஸ்நாக்ஸ் எல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை மேலே வந்ததும், அப்பா என்னப்பா எந்திரிச்சு வந்துட்டிங்களா, தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே வர்றப்பவே எல்லாம் பார்த்துட்டேன்டா, மறைக்கிறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா இல்லை
இல்லைப்பா உடம்பு ரொம்பவே வலிச்சுதுப்பா அதான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் தினமும்லாம் இல்லைப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். மனோஜ் சொல்கிறாங்க, அப்பா இதுக்கெல்லாம் எனக்கு என்ன எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாமே காரணம் அவன் தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் குடிகாரன் இல்லைப்பா அவனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அண்ணாமலை அதை கேட்டுட்டு, இங்கே பாருடா ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நீ தனியாக பிரிஞ்சு போகிற பார்த்தியா, அதுவும் ரொம்ப தப்பு. நீ ஆனால் வாங்கிட்டு வந்தான் அவன், ஆனால் நீ குடிக்காமலையா போயிட்ட, அவன் என்ன உன் வாயிலையா ஊற்றுனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உடம்பெல்லாம் வலிச்சுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட தான் உடம்பு வலிக்குது, நான் குடித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இல்லாதது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. என்னம்மா என்னப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ஆமாடா, அவன் நொய் நொய்ன்னு ஏதாவது கத்திட்டே இருப்பா, ஆனால் இப்போ இல்லாதப்போ ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா உனக்கு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை ஒரு பாட்டு சொல்கிறாங்க. அந்த பாட்டை முத்து பாடுறாங்க. பாடிட்டே அப்புறம் எல்லாருமே அந்த பாட்டை பாடிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு மாடி மேலேயே படுத்து தூங்குறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.